நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர இந்திய அணி இழந்ததற்கு இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு அங்க 3 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடினாங்க. இதுல T20 போட்டிகள்ல இந்திய அணி ஜெயிச்சு T20 தொடர கைப்பற்றி இருந்தாங்க. அடுத்து நடந்த ஒருநாள் போட்டியில முதல் போட்டி டிரால முடிஞ்சிருச்சு. மத்த 2 போட்டிகளிலேயுமே இந்திய அணி தோல்வியை தழுவி இருந்தாங்க. 27 வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணி இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடர இழந்திருக்காங்க. இந்த இலங்கைக்கு எதிரான தோல்விக்கு இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்திய அணியை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. இலங்கை போன்ற பலம் குன்றிய அணிகிட்ட இந்திய அணி தோல்வியை தழுவி இருப்பது கண்டிப்பான முறையில ஏத்துக்கவே முடியாதுன்னு அவரு கூறியிருக்காரு. இது தொடர்பா வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்க கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், இலங்கை அணியை இந்திய அணி பொட்டலம் கட்டிவிடும்னு நான் நினைச்சேன். ஆனா யாருமே எதிர்பாராத வகையில இந்திய அணியை இலங்கை பொட்டலம் கட்டிடுச்சு. இலங்கை அணியோட பயிற்சியாளரா செயல்பட்ட ஜெயசூர்யாவோட செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. இலங்கை அணி இந்த ஒரு நாள் தொடரை ஜெயிச்சதற்கு முக்கிய காரணமா இருந்தது ஜெயசூர்யா தான். இந்திய அணியில ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, பும்ரா இவங்க எல்லாம் இல்ல, அதனாலதான் தோத்தோம்னு சொல்வதை எல்லாம் ஏத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி பார்த்தா இலங்கை அணியோட நட்சத்திர வீரர்கள் கூட தான் இல்ல. இலங்கை அணியோட முக்கியமான வீரர்களா கருதப்படும் பத்திரனா, மதுசங்கா, ஹசரங்கா போன்ற வீரர்கள் இல்லாம தான் இலங்கை அணி இந்திய அணியை இந்த ஒரு நாள் தொடர்ல ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை அணி அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியுதுன்னா இந்திய அணியால ஏன் அப்படி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வியையும் ஸ்ரீகாந்த் எழுப்பியிருக்காரு. இது போல இலங்கை அணியில புது புது வீரர்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்து இந்தியாவுக்கு எதிராக சிறப்பா செயல்பட்டு வராங்க. இந்த தொடர்ல இந்திய அணி இலங்கை அணியோட பவுலிங்கை எதிர்கொள்ள தடுமாறினாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சிராஜ் எதுக்காக இந்திய அணியில இருக்காரு அப்படிங்கறதே தெரியல. சிராஜ் ஃபார்ம்ல இல்லாம இந்திய அணியை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு முறை ஆசிய கோப்பை தொடர்ல 6 விக்கெட்களை வீழ்த்தினாரு. அதுக்கு அப்புறமா பெருசா எதையுமே சாதிக்கல. அந்த ஒரு செயல்பாட்டை வச்சுக்கிட்டு மட்டும் 2 வருஷமா சிராஜ் இந்திய அணியில இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு போட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் அவர் 4 ஆண்டுகளுக்கு இந்திய அணியில நீடிப்பார்னு தான் தோணுது. இலங்கை அணி கிட்ட தோத்தது எல்லாம் ஒரு மோசமான விஷயம்னு ஸ்ரீகாந்த் கடுமையான வார்த்தைகளால இந்திய அணியை சாடி இருக்காரு. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் சரிதானா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.